வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு குமுதாஸ் கிச்சன். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யுதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது 4-5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். அதில் எண்ணெய் காஞ்ச உடனே பெருஞ்சீரகம் போடுறோம், அடுத்து பட்டை போடுறோம், அடுத்து ஏலக்காய் போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு 3 கிராம்பு போடுறோம். ரெடி ஆயாச்சு. வெங்காயத்தை போடுறோம். ஆல்ரெடி நான் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இப்போ போடுறேன். இப்போது இஞ்சி பூண்டு விழுது போட போகிறேன். ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சிட்டேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரலாம் வதக்கணும். உப்பும் போடுறேன். அடுத்தது ரெடி பண்ணி வச்சிருந்த மட்டனையும் போடுறேன். ஒரு அளவாக மஞ்சள் பொடி போடணும். இப்போது நான் 2.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதில் ஏன் இது இப்படி பண்ணேன்னு சொன்னால், இதை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக பண்ணேன். இப்போது குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சுடுதண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதுதான் ஊற்றுறேன். சுடுதண்ணி ஊற்றினா தான் கறி சீக்கிரமாக வேகும். 5 விசில் வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணலாம். இப்போ நம்ம குக்கர்லேருந்து கடாய்க்கு மாற்றிடலாம். நான் எப்போவுமே 2 வாட்டி தாளிப்பேன். சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கிடுவேன். அப்போ தான் மட்டன் சாப்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மட்டனை குக்கர்லேருந்து கடாய்க்கு மாற்றிருக்கோம். நல்லா கொதித்து வெந்து வரும்போது ரொம்ப திக்னஸ் ஆகிடும். மட்டன் நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகமாகும். எலும்புகளுக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். மட்டன் சாப்ஸ் ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.